أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அகிலங்களுக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் பேசுகின்றான். இந்த தீனை, இந்த குர்ஆனை உங்களை நபி என்று இவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் உங்களை நீங்களே கவலையின் உச்சத்திற்கு சென்று உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல் இருக்கின்றதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் கைசேதத்தையும் அல்லாஹு தாலா வெளிப்படுத்தி காட்டுகின்றான். இது சூரத்துல் கஹ்ஃபினுடைய 6வது வசனம். இதே போன்று சூரா ஃபாத்திருடைய 8வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனம் இறங்கிய தருணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், உமர் மேலும் அபூ ஜஹல் இந்த இருவரும் மிகப்பெரிய பலசாலிகளாக இருக்கிறார்கள். இந்த இருவரில் ஒருவரை நீ இந்த தீனுக்காக முஸ்லிமாக கொண்டு வந்து இந்த இஸ்லாத்தை நீ வலுவாக்கினால் எப்படி இருக்கும் என்ற துணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான், அங்கீகரித்தான். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹு தாலா இந்த தீனுக்காக இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதற்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத் கொடுப்பதற்கும் இடையில் இறங்கிய வசனம் தான் இந்த வசனம். ஃபலா தذهب نفسك عليهم حسرات. நபியே, இவர்களின் மீது நீங்கள் கொள்ளக்கூடிய கவலை, இந்த தீனுக்காக இவர்கள் முஸ்லிம்களாக மாறிவிட வேண்டும் என்று நீங்கள் இந்த ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உங்களுடைய இந்த கவலை உங்களை கவலையின் உச்சத்திற்கு கொண்டு சென்று விட வேண்டாம். நீங்க ஏதாவது ஆயிடுவீங்க போல இருக்கே, உங்களுடைய கடைசி நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் போல் இருக்கின்றதே கவலைப்பட்டு என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய வசனத்தை சூரா ஃபாத்திருனுடைய 8வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த 2 வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது கொண்டிருந்த கவலை, நாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக சொர்க்கவாசியாக மாறிவிட வேண்டும் என்று நபி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த கவலையை அல்லாஹு தாலா வர்ணிக்கின்றான். இப்போது அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளை பற்றி குறிப்பிடுகின்றான். அதில் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒவ்வொரு சாராருக்கும் அந்த சாராரிலிருந்தே, அந்த சமூக மக்களிடம் இருந்தே ஒருவரை சாட்சியாளராக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒவ்வொரு மனிதரை சாட்சியாளராக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். இதே போன்றுதான் இந்த சமூகத்தின் மீது உம்மத்தே முஹம்மதியா என்ற இந்த சமூகத்திற்கு உம்மை நாம் நாளை சாட்சியாளராக கொண்டு வருவோம். நாளை மறுமை நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய நிலையில் நிற்பார்கள். இதே போன்று சூரத்துல் பக்ராவினுடைய 143வது வசனத்தில் இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா. நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். உங்களை நாம் ஒரு நடுநிலை சமூகமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். நடுநிலை சமூகமாக அல்லாஹு தாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட நடுநிலை சமூகம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே வந்து தங்களுடைய தஅவத்தை, தப்லீகை பூர்ணப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் சாட்சி சொல்வோம். அதே நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என அத்தனை இறை தூதர்களும் அவரவர்களுடைய சமூக மக்களிடத்தில் சென்று அவர்களுக்கு நீ கொடுத்த பொறுப்பை அவரவர்கள் சரியாக செய்தார்கள் என்பதையும் நாம் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அவர்களுடைய சமூக மக்களே அந்தந்த நபிமார்களை மறுக்கும் போது நாம் அவர்களை கண்களால் பார்க்காமல் அல்லாஹு தாலா குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சொன்னதை நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்டு நாம் அவர்களுக்கு சாட்சியாளராக இன்ஷா அல்லாஹ்
நாளை மறுமை நாளையில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். இப்ப அல்லாஹு தாலா அதை தொடர்ச்சியா பேசலாம். ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா, உங்களை நாம் நடுநிலை சமூகமாக ஆக்கியிருக்கின்றோம். லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ், மக்களின் மீது நீங்கள் சாட்சியாளராக நிற்க வேண்டும் என்பதற்காக. உலக மக்கள், ஒட்டுமொத்த மக்களின் மீதும் நீங்கள் சாட்சியாளராக நிற்க வேண்டும் என்பதற்காக. அதே போன்று வயகூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா, உங்களின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாளராக நாம் ஆக்கி வைப்போம். நீங்க ஒட்டுமொத்த மக்களின் மீதும் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சி சொல்லக்கூடியவராக நாம் ஆக்கி வைப்போம். இது நாளை மறுமை நாளையில் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய 143வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த 4 வசனத்தையும் உன்னிப்பாக கொஞ்சம் நிதானமாக அவதானித்து பாருங்கள். நாளை மறுமை நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுவார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதிக், அமீன், எப்போதும் நம்பகமானதை காப்பாற்றியவர்கள், உண்மை பேசுபவர்கள், பொய் பேசுபவர்கள் இல்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களுக்கு நல்ல விதமாக சாட்சி கூறுவார்கள், கெட்டவர்களுக்கு கெட்ட விதமா தானே, அவர்களுடைய பாதகமான விஷயத்தில் தானே சாட்சி. இவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் இல்லை, இவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் இருந்தார்கள், இவர்கள் சரியானவர்களாக திகழ்ந்தார்கள், இவர்கள் மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள், இவர்கள் கவலை கொள்வார்கள். நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். என் சமூக மக்களை அல்லாஹு தாலா மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடக் கூடாதா என்ற ஏக்கம், என்ற கவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் சாட்சி என்று வரும்போது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளை மறுமை நாளையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவராக நிறுத்தப் போகின்றோமா, நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நிறுத்தப் போகின்றோமா என்ற இந்த அளவுகோலை உன்னிப்பாக கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லக்கூடியவராக நிறுத்தப் போகின்றோம்? எந்த நபி நாம் ஈமான் கொள்ள வேண்டும், நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும், நாம் நாளை சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டு 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 தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கவலையின் உச்சத்திற்கு சென்றதை அல்லாஹு தாலா குர்ஆனில் சிலாகித்து கூறுகின்றானோ, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக நடந்து 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 நாளை மறுமை நாளையில் நாம் நரகவாதி என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து சாட்சியை வாங்கினால் எவ்வளவு பெரிய கேவலமானவர்கள் நாம், எவ்வளவு பெரிய துர்திஷ்டவாசிகள் நாம், எப்படிப்பட்ட கெட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் நாம். இந்த நிலையை கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். இதைத்தான் அல்லாஹு தாலா இப்போது 5வது வசனத்தில் நான் சுருக்கமாக சொல்கின்றேன். அரை வரியில் அல்லாஹு தாலா பேசி முடிக்கின்றான். சூரா ஆலு இம்ரானுடைய 132வது வசனம், அல்லாஹுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு விடுங்கள், நீங்கள் கிருபை செய்யப்படலாம், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படலாம், நீங்கள் கருணை செய்யப்படலாம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நிதானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிதானமாக பேச வேண்டும். நாளை இந்த சமூகம் எந்த மனிதர்கள் எல்லாம் தவறில் இருந்தார்களோ இவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே நானும் சொல்வேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் இவர்களோடு உயிரோடு இருக்கும் வரைக்கும் இவர்களை நான் கண்காணிப்பவனாக இருந்தேன். நான் எப்போது உன்னிடத்தில் வந்து விட்டேனோ அதற்கு பின்னால் இவர்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை நீயே எடுத்துக்கொண்டாய். உனக்கு தான் தெரியும், இவர்களை தவறான வழியின் பக்கம் ஒருபோதும் நான் அழைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இவர்களை நீ வேதனை செய்தால் இவர்கள் உன்னுடைய அடிமைகள் தான், அதில் உனக்கு உரிமை இருக்கின்றது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ அவர்களை மன்னித்தால்
நிச்சயமாக நீ அசீஸாகவும் ஹக்கீமாகவும் இருக்கின்றாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களோ அதையே நானும் நாளை மறுமை நாளையில் சொல்லுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளை மறுமை நாளையில் நாம் சந்திக்கும் போதாவது தர்ம சங்கடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆளாக்காமல் நம்மை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பெருமையோடு சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இவர் என் மார்க்கத்தை நீயும் நானும் சொன்ன அடிப்படையில் மிக தெளிவாக பின்பற்றியவர், இந்த தீனுக்காக உழைத்தவர், இவருடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிபாரிசு செய்வார்களோ அதை அல்லாஹ்வே மிக அறிந்தவன். ஆனால் சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கடத்திற்கு இடம் இல்லாமல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு உரியவர்களாக, சிபாரிசிற்கு உரியவர்களாக எந்த ஜமாத் இருக்குமோ அந்த ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.